ஹலோ நான் வினோடா விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் நம்ம நியூ இயரை சிறுமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் சிறுமலை அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம யோசிச்சோம் நம்ம நியூ இயரை ஏன் நம்ம ஹைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு வி வென்ட் டு கொண்டரங்கி. அது ஆல்மோஸ்ட் 3800 feet ஹைட்டு. ஆப்வியஸாக அது கீழேருந்து கம்ப்ளீட்டாகவே ட்ராக் பண்ணி தான் போனோம். இட் வாஸ் அ குவைட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்கு போகணும், அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு சிறுமலையை சூஸ் பண்ணோம். சிறுமலை ஆல்மோஸ்ட் ஒரு 5000 feet ஹைட்டுக்கு மேலே ஜாஸ்தி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு தான் இங்கே போனோம். இதோட ட்ரக் பண்ணி போகிற இடம் கம்மி அப்படின்னாலும் பட் லேண்ட் லெவல்லேருந்து பயங்கர ஹைட். அந்த போகிற பாத் வி தரோலி என்ஜாய். அந்த ஒவ்வொரு பெண்டுக்கும் இதில் நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் 18. போகிற ஒவ்வொரு பெண்டுக்கும் நான் அந்த ரோலர் கோஸ்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். பயங்கர பசங்களோட நான் பயங்கர எக்ஸைட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே குஷியாக சூப்பர் ஆகுன்னு கத்திட்டு போயிட்டு இருந்தோம். ஆப்வியஸாக நாங்கள் எல்லாருமே நேச்சர் லவ்வர்ஸ், அந்த மவுண்டெயின் மேலே பயங்கர கிரேஸ் அப்படிங்கிறதுனால வி தரோலி என்ஜாய்ட் அவர் ட்ரிப். இங்கே சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. இது எனக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இது கொடைக்கானல் மாதிரி தான் இருந்தது. அந்த கிளைமேட் சொல்லவே வேண்டாம். சைடுல காமி என்ன காமிச்சேனா நீங்க கத்துங்கப்பா. நான் கத்த மாட்டேன். ஏ கத்துங்கப்பா. இல்லப்பா கத்துங்கப்பா. அதுல இருந்து கத்துனது இல்லப்பா. ஹேர்பின் தலை குத்துற பின் இருக்கும்ல, இப்படி இப்படி இருக்கும்ல, அதனால என்னப்பா ரெண்டு கேமரா வருது, நல்லா இருக்கும்ல ஆட்டோ கேமரா மாதிரி. இதே மாதிரி தான் we were thoroughly enjoying every turn. கிட்டத்தட்ட 18 bends இருந்துச்சு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் we forgot to film. ஏன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுல நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தோம்னு தான் சொல்லணும். அங்கே போயிட்டு இந்த வாட்ச் டவர் ரீச் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes ஆகும். டவர் பெரிய ஹைட்லாம் இல்லை, பட் இருந்தாலும் மேலே ஏற ஏற எனக்கு அந்த ஹைட்னாலும் என்னமோ காலெலாம் கிடுகிடுன்னு ஆடுற ஒரு ஃபீல் இருந்துச்சு. போக போக கிளைமேட் இன்னும் சில்லுன்னு பயங்கரமாக ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் மேலே போய் நின்றோன்னா வர்த் ஒரு பக்காவான வியூ இருக்கும். எல்லாரும் அதே 2 கண்ணை வச்சுட்டு அவங்க கண்ணை வச்சுட்டு அங்கே இருக்க மலையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் இருப்போம். பட் இருந்தாலும் கூட மாற்றி மாற்றி மாமா அதை பார்த்தீங்களா, ரஜு எல்லாம் கூப்பிட்டு இதை பாரு அதை பாரு, அவங்க வேணும் இதை பார்த்தியா அப்படி கேட்கும் போது எப்படி இருக்கும்னா இட் சீம் சில்லி உங்களுக்குலாம். பட் அது எதோட வெளிப்பாடு அப்படின்னா நான் பார்த்ததுதான் நீங்களும் பார்க்குறீங்களா, நான் பார்க்குறேன் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடலையே அப்படிங்கிற ஒரு தாட்டில் வரதா இருக்கும். இட் ஃபீல் so good. அம்மா அது என்னம்மா 2025 மேலே ஏறுறது 24 25 போயிட்டிக்கோ. நீங்க போங்க அது சும்மா இருக்கு. சூப்பராக சரிங்களா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். சூப்பராக அங்க பாரு, ரோட்ல வராங்க பாரு, தெரியுதா ஆள் வராங்க பாரு. இந்த பஸ் போகுதுல, இது அங்க வர்ற வரைக்கும் எடுப்பாரு. அங்க இருந்து ஒருத்தர் கை காமிக்கிறாரு, தெரியுதா? எப்படி இருக்கு பஸ்ஸை காணோம். இந்த இருக்க இடத்துக்கு பஸ் போற அந்த வெயில பாரு, பாதி வெயில் பாதி தான் இருக்கா. இதுக்கேவா அங்க போனுமே, அங்க போன பஸ்ஸை காணோம். அங்க பாரு இந்த பஸ் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் போல இன்னும் போல நிமிஷமா அங்க இருந்தே வரணும் போல. அங்க பாரு ஸ்டார்டிங் அந்த அங்க இருக்குல்ல, அது ஒண்ணும் இல்ல, இந்த பஸ் இப்பதான் வருது. இதுதான் போனது இப்பதான் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க இருந்து தவணை தவிரவேன் இந்த தூரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாரு பஸ் போறதுக்கு. அங்க இருந்து அங்க இருந்து வந்தோம்.
சரி வா நீ எங்கே இல்லைம்மா இல்லைங்க பூராமே மழை தான் எல்லா பக்கமும் தெரியுது எப்படி இருக்க எனக்கு இந்த ஊதுனா போக வரல அந்த மாதிரி இருக்கும் குளிர் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு கீழே போகுது அந்த மேகம் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த கிளவுட்ஸை கையில் பிடிக்கணும் ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம பிடிக்க முடியாதுடா நம்ம கீழே இருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் வரதுக்கு நம்மளுக்கு 1.5 hours ஆச்சு அங்கேருந்து ட்ராக் பண்ணி இந்த கொஞ்சம் தூரம் கோவிலுக்கு போகணும்ல அது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளதான் இருக்கும் அங்கே போகிறதுக்கு நம்ம 1.5 hours ஆச்சு ஆப்வியஸாக அது நம்ம நடக்கிறத பொறுத்து இந்த மரங்களை பாரு குதிரை பக்கத்துல போவா உதஞ்சா மாடாது மரம் பூரா ஏறிக்கு பாருங்க அது ஊரா பாக்கு இது மிளகு இந்த கொடி ஊரா மிளகு அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி த கிளைமேட் அது நம்மளுக்கு ஒரு மாதிரியான காஃபி ஒரு பிளசன்ட் ஃபீலை கொடுக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த ரோட்ல நம்ம மட்டும்தான் இருப்போம் அந்த கண்ணுக்கு தெரிய வரைக்கும் நீளமான ரோடு 2 சைடும் மரம் ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்கும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் ஒரு நேச்சருக்குள்ள டைம் அது கூட இருக்க பிடிக்கும் அதை பார்க்கறதுக்கு பிடிக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இட் ரியலி கிவ்ஸ் ஒரு குவைட் நைஸ் ஃபீல் தான் போட்டிருக்கேன் Make a U-turn, then turn right. ஏமா இந்த சந்துக்குள்ள போங்கம்மா இந்த சந்துக்குலையா ஒரு வீல இந்த என்ன ரஜினியும் நெப்போலியனுமா ஒரு மாட்டு வண்டியை ஓட்டியாருவாங்க அப்படி ஓட்டியா அதுல ஒரு பக்கம் தரலே படவே கூடாது அது என்ன மேப் In 100 meters, make a U-turn. சொல்லுது Make a U-turn. ஏன் தப்பு எங்க இருக்கு எவ்வளவு தடவை கேட்டாலும் அழுக்காம சொல்லுது பாருங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லணும்ல மாமா கரெக்டா வளைய போற இடத்துல போய் சொன்னா எப்படி லெஃப்ட் இன்னும் சொல்ல பாருங்க இங்க பாரு வந்தாங்க கரெக்டா இதா கார் பார்க்கிங் கார் நிப்பாட்டிக்கலாம் பைக் நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு தெரியாதா நான் வந்தாலும் வருவோம் என்ன நீ என் செல்லம் என்னது இழுத்துட்டு வருது உருட்டி விட போறேன் விட்டுவா வா அவன் எவ்வளவு தூரம் வந்தா நான் பார்த்துட்டே வரேன் பின்னாடி திரும்பி பாருங்க அதான் ஏறிடுவியான்னு கேட்டேன் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பாருங்க பாய் திரும்ப வந்தோமா இல்லையா அதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாதி தூரம் வந்திருக்கோம் வேமா அம்மா மெதுவா நகண்டுக்கிட்டு வருதே விடுங்க வண்டி சாஞ்சிருச்சு வண்டி சாஞ்சிருச்சு இங்க வா இங்க வா காட்சி இருக்கு கீழே போறது என்ன சொல்றீங்க ஒரு ரோடு மேலே டெக்கரேஷன் பண்ணல இப்படிதாம்மா நடக்கணும் வச்சிருக்காங்க பேசினார்ல யாரு ஒருத்தர் வாங்கினாராம் ஒரு புதுசா ஒரு ஆள் நிறைய கேட்குறாரு செஜு என் பிள்ளை விழுந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் எந்திரிக்காது நீ பெஞ்சனா இன்னும் எத்தனை சூப்பர் ஹீரோஸ் இருக்குன்னு தெரியல செஜு உன்னால நடக்க முடியுமா நீ செஜு இல்லையா நீ பென்டன் பென்டனா ஏய் நில்லுங்கடா போவாதீங்கடா இருங்கடா கிருத்தி அங்கே உட்காரு கிருத்தி அங்கே உட்காரு அங்க பாரு தொட்டோட பச்சை அப்புறம்
பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டியா? ஓகேவா பின்னாடி சொல்லிருக்கோம் ஸ்லோ மோஷன் எடுத்துட்டு போட்டு திருப்பி பார்த்து வா. பார்த்து பென்டன் போங்க. பென்டன் இல்லைங்க, ஒரு சிவன் இருக்கணும். இங்க இருக்கா இல்லையாமா? ஒரு சிவன் சிலை இருக்குன்னு வீடியோல பார்த்தோம். ஆனா எங்க இருக்குன்னு அது இருக்குன்னு நினைச்சு போறோம். ஆமா, அடுத்த நியூ இயர்க்கு எங்க போகணும்னு தேடிக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட் டைம் கொண்டரிங் மலை தெரியுமா? அங்க போயிருந்தோம். வேற பென்டன் எனக்கு படுத்து. இந்த மலையில ஏறி போறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1.5 hours ஆச்சு. பட் நம்ம அவ்வளோ கஷ்டப்படலை. ஏன்னா பசங்க எல்லாம் தானே ஏறிட்டு முன்னாடி போயிட்டு எப்பமா அப்பா வருவீங்க, நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிட்டாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் இன்னும் வளர்ந்துட்டாங்க, நம்ம இன்னும் கூட ரொம்ப ஆக்டிவா ஃபாஸ்டா மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்க மட்டும் இல்ல, டோட்டல் லைஃப்லயே நம்மளுக்கு அது தேவைன்னு தோணுச்சு. இப்போ நம்ம மேலே ஏறி வந்ததுமே சிவன் கோவில் இருக்கும். அங்கே போயிட்டு எனக்கு இந்த வருஷம் இதெல்லாம் வேணும், நான் ஆஹா ஓஹோ பயங்கரமா அப்படி இப்படி செலும்பா வரணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு நம்ம அங்கே போயிட்டோம்னா அப்படி அடிச்சு தள்ளுற ஒரு காத்தடிக்கும். உட்காந்து நல்லா வியூவை ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து வியூவை ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னா, இன்னைக்கு நியூ இயர் அப்படிங்கிறதுனால நம்ம யார்கிட்ட நம்ம விஷ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷஸ் வரும்போதும் சரி, அதை ஒரு சிரிப்போடு ரிசீவ் பண்ணாங்க. நம்ம கிட்ட சொல்லும் போது ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துச்சு. தி பெஸ்ட் திங் வி ஹேவ் டு கேரி எவர் அப்படின்னா அது அந்த ஒரு வார்மான ஸ்மைல் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் ஏதோ காட்டுக்குள்ள ட்ராக் போற மாதிரி இருக்கு. போக மாட்டியா? சரி சொல்லலாம். அடுத்து ஒருத்தவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து வா. மேலே ஏறுது தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. பட் இறங்கும்போது பார்த்தோன்னா பயங்கர கடற்கடன்னு இறங்கிட்டோம். ஆனால் இறங்கும்போது நல்லாவே கால் வலிச்சிச்சு. அங்கே வந்தோன்னா ஒரு டேங்க்ல தண்ணி இருக்கும். தண்ணி அப்படியே ஐஸ் வாட்டர் தான். சீக்கிரம் கீழே 10 நிமிஷம் ஆகுவாங்க. கீழே 10 நிமிஷம் ஆகுவாங்க. எல்லாமே vlogல போடுறோம். ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஜாலியாக ஹாப்பியாக தான் இந்த ட்ரிப் செம்மையாக சூப்பராக போச்சு. பட் இதோட இன்னொரு சைடு பார்த்தோன்னா 2 பசங்களை குட்டி பசங்களை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துல அவனுங்க மூடி எப்போ மாறும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த பைப்பை திறந்து தண்ணி கேட்பான், கொடுத்தோன்னா நானே தான் அமுக்கணும்னு சொல்லிட்டு அழுவான். அதை சொல்லிட்டு அழுதாலும் பரவாயில்ல, அழுதுட்டு தான் சொல்லுவான். இப்போ கையை பிடிச்சி தொங்கணும், நான் 2 கையில பிடிங்கப்பா, நான் 2 கையை சேர்த்து பிடிச்சா ஒரே அழுக. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கும் தெரியல, என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்னு கேட்டடா. அவன் 2 கைன்னு சொல்லுது தனித்தனியா. இப்படி நிறைய விஷயம் போகும்போது வரும்போது நடக்கதான் செய்யும். நம்ம கொஞ்சம் அதட்டி பேசணும் அப்படின்னா நம்ம மூட அங்கேயே ஆஃப் ஆயிரும். நம்ம பொறுமையா அதை என்னன்னு கேட்டு அதை ஹேண்டில் பண்ணி அதை சமாளிப்படி வரதுக்குள்ள ஹவாடா போதும்டா சாமி அப்படின்னு தான் இருக்கும். பட் எவ்ரிதிங் மேட்டர்ஸ், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்க தான் செய்யுங்கக்கா சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப் ஆக்சுவலி அப்படிதான். அப்படியே கீழே வந்துட்டு திரும்ப நம்ம அதே அந்த பாசிட்டிவ் ஹாப்பி அந்த மைண்டோடையே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இட் வாஸ் ஆக்சுவலி அ சூப்பர் குட் நியூ இயர்.
அந்த மயக்கத்துக்கு அந்த காற்று வருது. சரி அம்மா போமா.